வணக்கங்க. எங்கள் வீட்டு செடியில் புதுசாக ஒரு ரோஜா பூத்திருக்கு. நான் சொன்னதை கவனிச்சு கேட்டிங்களா? எங்கள் வீட்டு செடியில் புதுசாக ஒரு ரோஜா பூத்திருக்கிறது. செடி பழசு தான், தொட்டி பழசு தான், ஆனால் பூ மாத்திரம் புதுசு அப்படின்னு சொன்னதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இன்றைக்கி கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் மாறாமல் அப்படியே இருக்கலாம். அதே பிரச்சனை, அதே போராட்டம், அதே துக்கம், அதே கண்ணீர், எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதே சூழ்நிலையிலேருந்து புதுசாக ஒரு ரோஜா மாதிரி புதிய காரியங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் கூட மாற்றங்களே இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சி கவலைப்பட்டு இனிமே மாற்றமே வராது, இனிமே எதுவுமே மாறாது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு மாத்திரம் வந்துடாதீங்க. பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமாங்க, ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். இட் மே பி அ நியூ ஸ்டார்ட், அ நியூ ஹாப்பினஸ், அ நியூ பீஸ். நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களாக இருக்கலாம். எல்லாமே பழசாக இருக்குது, மாற்றங்களே இல்லாமல் என் லைஃப் இருக்குது அப்படின்னு தோய்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அதிலிருந்து கூட புதுசாக ஒரு காரியத்தை ஆண்டவர் காண செய்வார். ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.